ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹைதராபாத் பன்னீர் கிரேவி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலான்னு வாங்கோ. இப்போ வந்து ஹைதராபாத் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். நம்ம வந்து பட்டர் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு. நம்ம பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே பன்னீர் வச்சுருக்கேன். நான் ஒரு 300 கிராம் பன்னீர். லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணால் இப்படி தான், மோட்டாக கட் பண்ணால் ஒடியாத இருக்கும் பன்னீர். வந்து நம்ம பன்னீர் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து பன்னீர் ஃப்ரை பண்ண கடாயை நான் அதே கடாயை வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, முந்திரி, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். நம்ம பன்னீர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ வெங்காயம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து இந்த முந்திரி போட்டு நைஸ் பண்ணிட்டு வரணும். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த முந்திரி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். நான் ஆற வச்சு தான் போட போகிறேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா நம்ம போயிட்டு இது தண்ணி ஊற்றாத நம்ம நைஸ் பண்ணின்னு வரலாம். அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றக்கூடாது, இல்லைன்னா தயிர் ஊற்றலாம். வந்து நான் தண்ணி ஊற்றாத வந்து மிக்சியில் போட்டு நான் நைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது கூட நம்ம தயிர் போட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் போட்டாக்கா நல்லாயிருக்கும். புளிப்பாக போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். வந்து நான் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ண கடாயை வச்சுக்கிறேன். அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகு போட்டுக்கலாம். இலை போட்டுக்கலாம்.
பலவலை, இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்ட மசாலா போட்டுக்கலாம். போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் போட்டு நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். நல்லா கை விடாத நம்ம நல்லா ஃப்ரை, நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த மாதிரி இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் மசாலா. இப்போ வந்து இன்னும் பச்சை மசாலா இன்னும் பச்சை வாசனை போல் இது கொஞ்சமாக இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னாக்கா நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால இது வந்து காரத்துக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலைக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணும். இது இது கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாக்கா நம்ம அமுல் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம். சிம்பிளாக பாருங்கள், நல்லா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. நல்லா சுட சுட சப்பாத்தி, தந்தூரி, நான் இந்த மாதிரி ஐட்டம் செய்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஹைதராபாத் பன்னீர் ரெசிபி செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.